இன்றைய ஆன்மீக தகவல்ல நம்ம ஆலயத்துக்கு போய் வழிபடக்கூடிய முறைகள் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த ஆலயத்துல போய் வழிபடக்கூடிய ஒவ்வொரு முறைகளும் நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காகங்கிறது தான் சொல்ல முடியும். உதாரணமா பூஜை புனஸ்காரங்கள்ல நீங்க கோயில்கள்ல எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, முதல்ல கோயில்ல என்ட்ரானோன்னு நம்ம என்ன பண்றோம், கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்றது மேல உயர்ந்து பார்த்து தரிசனம் பண்ணும்போது நம்ம மூச்சு காற்று சீராக செயல்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மூச்சு காற்றுன்னு சொன்னா இடங்களை பிங்களைன்னு சொல்லுவா. சூரியகலை சந்திரகலை என்று சொல்வதுண்டு. இந்த சூரியகலையும் சந்திரகலையும் சரிசமமா எடுக்கும் பொழுது நாம் எண்ணம் சீராக இருக்கும், நாம் மனநிலை சீராக இருக்கும், நாம் எதை நோக்கி இருக்கிறோமோ அது சீராக நடைபெறக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதனால்தான் கோயிலுக்கு முன்னாடி ராஜகோபுரம் அப்படின்னு வச்சிருப்பா. அதனால மேல் நோக்கி நீங்க பார்க்கும்போது நம்ம மூச்சு காற்று சீராக செயல்படுறது. அதே போன்று பார்த்துட்டீங்கன்னா தலையில ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். ஆலயத்துக்கு உள்ளாக வலது காலை எடுத்து வச்சு உள்ள போறோம். உள்ள போனதுக்கு அப்புறம் யாரை பார்க்கிறோம், முதற் கடவுளாகிய பிள்ளையாரை பார்ப்போம். பிள்ளையாரை பார்த்தோம்னா நம்ம தோப்பு கரணம் இடுறத வழக்கமா எடுத்துட்டு இருப்போம். இந்த தோப்பு கரணம் இடுறது அப்படிங்கறது பார்த்துட்டோம்னா பெரிய யோகிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவா. தோப்பு கரணம் இடும் பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விசுத்தி, ஆக்ஞா, அநாகதம் போன்ற சக்கரங்கள்ல போய் சென்றடைத்து சகசிரார சக்கரத்தை எட்டும் பொழுது இறைவனுடைய தரிசனத்தை நாம் காண முடியும். அது மட்டும் இல்லாத இது யோகால பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டானது. எப்படி ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணா ஆரோக்கியத்தை கொடுக்கிறதோ அதே போன்று ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சினே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆலயத்தை சுத்தி வர்றோம். சுத்தி வரும்பொழுது என்னன்னா, சுத்துவது என்பது உலகம், உள்ளே இருப்பவன் நம்பிக்கை. அவனை நம்பினால் நிச்சயம் கைவிடப்பட மாட்டாது. இறைவனை ஆத்மார்த்தமா நம்பும் பொழுது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். இந்த உலகம் எதை சார்ந்த விஷயங்கள் உண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையை சார்ந்த விஷயங்கள். நம்ம இல்லாம இயற்கை இருந்துடும், இயற்கை இல்லாம நம்ம இருக்க முடியாது. உதாரணமா பார்த்தீங்கன்னா நீர், காற்று, ஆகாயம், நிலம், வானம்னு சொல்லுவா. சரி, இந்த பூஜை புனஸ்காரங்கள் நம்ம பண்ணும்போது எங்க உட்காந்து பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்துல உட்காந்து பூஜை பண்ணுவோம். பூமி பூஜை பண்றது வழக்கம். அதே மாதிரி ஒரு கட்டடம் கட்டும்போது பூமி பூஜை பண்ணுவோம். பூமிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். விவசாயம் பண்ணும்போது பூமி பூஜை பண்ணுவோம். இதே போன்று பூஜைகள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் பூமிக்கு. பூமியில உட்கார்ந்து தான் பூஜை பண்றது. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா காற்று. நம்ம சொல்லக்கூடிய மந்திரம், சுவாசிக்கக்கூடிய விஷயம். நம்ம மந்திரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா காற்று இல்லாம நம்ம மந்திரத்தை சொல்ல முடியாது. காற்றுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கப்படுறோம். இந்த வைப்ரேஷன் குட் வைப்ரேஷனா நம்ம ஆக்கணும்னு சொல்லி மந்திரங்கள் எல்லாம் சொல்றது வழக்கமாக இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா நீர். நீங்க பார்த்துருந்தா பூஜை புனஸ்காரங்கள்ல கலசத்துல நீரை வச்சுதான் பூஜை பண்ணுவா. கங்கை ஜமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குருன்னு சொல்லுவா. நம்ம புண்ணிய நதி தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்துதான் அந்த காலத்துல கும்பாபிஷேகம் பண்றது வழக்கம். காசி தீர்த்தத்தை எடுத்துட்டு வருவா, கங்கையிலேருந்து தீர்த்தத்தை வருவா, யமுனையிலேருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வருவா. இந்த மாதிரி தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்தா பூஜை பண்றது. அந்த காலத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா, கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து மூஞ்சில தெளிச்சு மந்திரம் சொல்லி திருஷ்டிகள் போகணும், சோம்பல் போகணும், உடல் உபாதைகள் போகணும்னு மந்திர தீர்த்தத்தை தெளிக்கிறது வழக்கமாக இருக்கும். ஏன், கும்பாபிஷேகம் பண்ணும்போது கூட அந்த அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தீர்த்தத்தை தான் புரோக்ஷணம் பண்றதை வழக்கமா எடுத்துட்டு இருப்பா. அப்ப நீரின்றி அமையாது உலகு போல நீரின்றி அமையாது பூஜையும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா அக்னி. இன்னைக்கு ஹோமம் எல்லாம் நம்ம பண்றோம். இந்த அக்னியை தான் ஹோமம் பண்ற வழக்கங்களாக இருந்துட்டு இருக்கு. அக்னி மேலே புரோகிதம்னு ரிக்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அக்னியை வைத்துதான் நம்ம என்ன பண்றோம், ஹோம காரியங்களை நம்ம பண்றது உண்டு. எல்லா பொருளும் புவியீர்ப்பு விசையில கீழ் நோக்கி போகக்கூடியது. ஆனால் அக்னி மட்டும்தான் மேல் நோக்கி போறது. நம்ம இறைவனை எங்க பார்த்து தரிசனம் பண்றோம், மேல் பார்த்து தரிசனம் பண்றோம். அப்ப அக்னியில போடக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவனை நோக்கி செல்றது. ரெண்டு விதமான சுவாகா இன்னைக்கு உலகத்துல கொடுத்து. சம்ஸ்கிருத சுவாகா வேற, தமிழ்ல சொல்லக்கூடிய சுவாகா வேற. சுவாகானா போறது கிடையாது, சுவாகானா அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம விளையாட்டுத்தனமா நம்ம சொல்றோம், ஆனா அதுல இருக்கக்கூடிய மகத்துவம் உங்களுக்கு அவ்வளவு அரிதானது. இறைவனுக்கு நாம அர்ப்பணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அது திருப்பி நமக்கு நன்மையாக தரக்கூடிய வாய்ப்புகள். எப்படி ஒரு பசுவுக்கு நீங்க புல் கொடுத்து அது பால் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதோ அதே போன்றதான் தெய்வீக வழிபாடும்னு சொல்லலாம். அப்ப அக்னிய பிரயோகம் பண்றோம் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா ஆகாயம். நம்ம சூரிய பகவானை பிரார்த்தனை பண்றது மேல் நோக்கி தான் பிரார்த்தனை பண்றோம். பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பூஜை பண்றது மேல் நோக்கி தான் பண்றோம். இது போன்று மேல் நோக்கி வானத்தை பார்த்து ஆகாசத்தை பார்த்து இறைவன் மேல குடிகொண்டிருக்கிறான் என்று பிரார்த்தனை செய்து நாம் வழிபடுவது வழக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த மாதிரி நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களின் அடிப்படை தத்துவம் தான் ஆலயம் அப்படின்னு சொல்லுவா. ஆலயத்துல இருக்கக்கூடிய நீரை வைத்து அபிஷேகம் பண்றதை நம்ம பார்க்க முடியும்.
தீபாராதனை நெருப்பை வைத்து சொல்றது, மந்திரம் மந்திரத்தை சொல்றது, அதே போன்று நிலம் சுவாமியை பிரதிஷ்டை பண்றது, ஆகாயம் கோபுரம், இந்த மாதிரி பஞ்சபூதங்களின் அடிப்படையில ஆலயங்கள் இருப்பதனால நம்ம எப்பவும் ஆலயங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ணும் பொழுது இது நல்ல சயின்ஸா மாறுறது. இங்க எப்படி தோப்புக்கரணம் சொன்னேனோ அதே மாதிரி பிரதட்சணமும் ஒரு விதமான யோகா முறையில தான் நம்ம நடக்கிறது, நடைபயணம் பண்றது. அதே போன்று நம்ம அடி பிரதட்சணம் பண்ணும்போது நம்ம மூச்சு காற்று சீராக அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அங்க பிரதட்சணம்னு சொல்லுவா. அங்க பிரதட்சணம் பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய வர்மா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவா, அந்த பாயிண்ட்ஸ் அந்த கிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதா இருந்துருக்கும். இந்த மாதிரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் அறிவியல் சார்ந்தும் யோக முறைகளை சார்ந்து அமைகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.